இஸ்லாமிய சொந்தங்களை இன்னைக்கு நம்ம ஒரு அற்புதமான ஒரு வரலாற்று செய்தியை பார்க்க போறோம். அது என்ன வரலாற்று செய்தினா, காதல் என்கிற பெயரால் வரம்பு மீறி அட்டுழியம் செய்யக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும், தன் மீது மிகப்பெரிய நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் அசிங்கத்தை தேடித்தரக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தான் இந்த வரலாறு மிக அற்புதமான ஒரு பாடத்தை கற்றுத்தருகிறது. அது என்ன வரலாறு, யார் தொடர்பான விஷயம் என்பதற்குள் நாம் செல்லலாம். மதீனாவுல வச்சு இந்த சம்பவம் நடக்குது. மதீனாவுல ஒரு நபித்தோழர், ஜுலைபீப் என்கிற ஒரு நபித்தோழர், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல ரொம்ப பாசமும் நேசமும் கொண்டவர். அல்லாஹிற்காக எதை வேண்டுமானாலும் செய்வதற்கு முற்படக்கூடியவர். அல்லாஹிற்காக வேண்டி எது போன்ற பாவங்களை வேண்டுமானாலும் விடக்கூடியவர். இப்படிப்பட்ட ஒரு மனிதர். இந்த மனிதர் எப்படி இருப்பார்னா, குள்ளமானவராக, விகார தோற்றமுடையவராக. யாராச்சும் ஒருத்தவங்க அவங்கள பார்த்தாங்கன்னா பார்க்கக்கூடிய விதத்துல அவங்களுடைய உருவ அமைப்பு இருக்காது. அதே சமயத்துல அவங்களுடைய பெற்றோர்கள் யார் அப்படின்னு தெரியாது. அவங்களுக்குன்னு ஒரு குடும்ப சரித்திரம் இல்லை. ஒரு அனாதையாக, எந்த ஒரு மதிப்பும் இல்லாத ஒரு மனிதராக மதீனாவில் ஜுலைபீப் என்கிற ஒரு நபித்தோழர் வாழ்ந்தார். நபியின் மீது அதிகமான பாசம் கொண்டவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு தடவை ஜுலைபீப்ட்ட கேட்கறாங்க, என் அருமை தோழரே, உங்களுக்கும் கல்யாண வயசு வந்துச்சு, கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன, கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசை இருக்குதா இல்லையா அப்படின்னு கேட்கறாங்க. ஜுலைபீப் சிரித்தவர்களாக மனதில் நினைத்து கொண்டு, இந்த ஜுலைபீபுக்கு இந்த மதீனாவுல யார் பெண் தருவாங்க, ஒரு குடும்பம் இல்லை, ஒரு சரியான தோற்றம் இல்லை, எனக்கெல்லாம் யார் தரப்போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு சிரித்தவர்களாக, ஆசை இருக்கத்தான் செய்து எனக்கு யார் பெண் தருவாங்க அப்படின்னு ஒரு பதில சொல்றாங்க ஜுலைபீப். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அப்படியான்னு கேட்டுட்டு மதீனாவுல ஒரு குடும்பத்துக்கு போறாங்க, ஒரு வீட்டுக்கு போறாங்க. அந்த வீட்டுல ஒரு பெண்மணியும் இருக்கிறாங்க, அழகும் அறிவும் நிறைந்த ஒரு பெண். அந்த பெண்ணை ஜுலைபீபுக்கு திருமணம் பேசி முடிக்கிறதுக்காக வேண்டி அந்த வீட்டுக்கு போறாங்க. அந்த வீட்டுல போயிட்டு சலாம் சொல்றாங்க. அந்த பெண்ணினுடைய தாயும் தந்தை, முதல்ல அந்த தந்தை என்ன செய்யறாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சலாம் சொன்ன உடனே பதில் சலாம் சொல்லி உள்ளக்க வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க, பேசிக்கிட்டே இருக்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்த நோக்கத்தை சொல்றாங்க, நான் எதுக்காக வேண்டி உங்க வீட்டுக்கு வந்திருக்கிறேன்னா, உங்களுடைய மகளை திருமணம் பேசுவதற்காக வேண்டி வந்திருக்கிறேன். இந்த விஷயத்தை கேட்ட உடனே அந்த வீட்டுல இருந்த அந்த நபித்தோழருக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். அல்லாஹ்வுடைய தூதரே நம்ம வீட்டுக்கு நேரடியா வந்து தனக்காக வேண்டி பெண் கேட்கிறாரே அப்படின்னு ஒரு சந்தோஷமான ஒரு சூழல்ல இருக்கும்போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பெண் வந்து எனக்காக வேண்டி கேட்க வரல, உங்களுடைய பெண்ணை நான் திருமணம் முடிக்கிறதுக்காக வேண்டி கேட்க வரல. அப்ப யாருக்கு கேட்க வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேட்க வரும்போது, என்னுடைய தோழர் ஜுலைபீபுக்கு தான் கேட்க வந்திருக்கிறேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இதை கேட்ட உடனே அந்த நபித்தோழருக்கு ஒன்றும் புரியல. ஜுலைபீபுக்கா, அந்த மனிதர் ஒன்றும் இல்லாத ஒரு மனிதர் ஆயிற்று, அவருக்கு போயிட்டு என்னுடைய மகளை கேட்க வந்திருக்கிறாங்களே. கேட்டது ரசூலுல்லாஹ் உடனே இல்லைன்னு சொல்ல முடியல. என்ன செய்யறாங்கன்னா, அல்லாஹ்வின் தூதரே, இந்த விஷயத்தை நான் மட்டும் முடிவெடுக்க முடியாது, என்னுடைய மனைவி இருக்கிறாங்க, அவங்கள்ட்டையும் நான் கேட்டுக்கிறேன், அதுக்கப்புறம் நான் சொல்றேன் அப்படின்றாங்க அந்த நபித்தோழர். உடனே அறைக்குள்ள வராங்க, தன்னுடைய மனைவி கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் வந்திருக்காங்க, நம்முடைய பெண்ணை வந்து திருமணம் பேசுவதற்காக வேண்டி வந்திருக்கிறாங்க. ஆனா திருமணம் வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு கிடையாதா, ஜுலைபீப் இருக்கிறார்ல, அவருக்காக வேண்டி நம்முடைய மகளை வந்து கேட்க வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அம்மாவும், ஐயோ ஜுலைபீபுக்கா, கொடுக்க மாட்டேன், அது ஒரு காலம் நடக்காது அப்படின்ட்டு கணவன் மனைவி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் வந்து ஜுலைபீபுக்கு வந்து கேட்க வந்திருக்கிறாங்களே, நம்ம எப்படி கொடுக்கறது அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த வீட்டுக்குள்ள ஒரு அறையில ஒரு இடத்துல யாரை பெண் கேட்க வந்தாங்களோ அந்த பெண் இந்த உரையாடலை, தன்னுடைய தாயும் தந்தையும் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த உரையாடலை கேட்கறாங்க. கேட்டுட்டு வெளியில வந்து யார்கிட்ட, தாய் தந்தைகிட்ட வந்து, என்னுடைய தாய் தந்தை அவர்களே, நீங்க எது விஷயமா நீங்க டிஸ்கஸ் பண்றீங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஜுலைபீபுக்கு பெண் கேட்கறாங்க, என்னை தான் கேட்கறாங்க, கேட்டது யாரு, அல்லாஹ்வுடைய தூதர். அல்லாஹ்வுடைய தூதர் என்றைக்காவது நமக்கு அநியாயம் செய்வாங்களா, நமக்கு என்னைக்காவது தீங்கு செய்வாங்களா? அப்படி இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஜுலைபீபுக்கு என்னை பெண் கேட்டு வருகிறார் என்றால் நீங்க டிஸ்கஸே பண்ணக்கூடாது, ஓகேன்னு சொல்லணும், கேட்டது அல்லாஹ்வுடைய தூதர் அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனத்தையும் 33வது அத்தியாயம் 36வது வசனத்துல வரக்கூடிய ஒரு செய்தியை வந்து குறிப்பிடுறாங்க. வமா கான லிமுஃமினின் வலா முஃமினத்தின் இதா கதல்லாஹு வரசூலுஹு அம்ரா, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் ஒரு விஷயத்தை முடிவு செய்து விட்டால் அந்த விஷயத்துல சுய விருப்பம் கொள்வதற்கு எந்த முஃமினான ஆணுக்கும் பெண்ணுக்கும் அதிகாரம் இல்லையே. அதனால அல்லாஹ்வுடைய தூதர் ஜுலைபீபுக்கு என்னை பெண் கேட்டு வந்திருக்காங்கன்னா நீங்க மறுக்காதீங்க, அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு ஒரு காலம் நமக்கு வந்து அநியாயம் செய்ய மாட்டாங்க, அதனால சரின்னு சொல்லுங்க, ஓகேன்னு சொல்லுங்க அப்படின்றாங்க. இந்த தன்னுடைய மகளுடைய அந்த உறுதியை, தன்னுடைய மகள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுக்கு கட்டுப்படக்கூடிய அந்த விதத்தையும் பார்த்துட்டு பெற்றோர்களை ஒன்றும் சொல்ல முடியல. அந்த தகப்பனார் வந்து என்ன, அந்த நபித்தோழர் வெளியில வராங்க, அல்லாஹ்வின் தூதரே, நீங்க கேட்ட அந்த ஜுலைபீபுக்கு என்னுடைய மகளை நான் திருமணம் பண்ணி தரத்துக்கு தயார் அப்படின்னு சொல்லிட்டு திருமணமும் பண்ணி வைக்கிறாங்க. இதை நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, அந்த பெண் எவ்வளவு உறுதிமிக்கவராக இருக்காங்கன்னு பாருங்க. இன்றைய காலகட்டத்தில் வாழக்கூடிய பெண்களுக்கு மிக சிறப்பான ஒரு எடுத்துக்காட்டு. இஸ்லாமிய பெண்களுக்கும் இஸ்லாமிய ஆண்களுக்கும் ஒரு அற்ப சொற்பமான விஷயத்தை பார்த்து மனதை பறிகொடுத்து, அவள் இல்லாமல் நான் இருக்க மாட்டேன், அவன் இல்லாமல் நான் இருக்க மாட்டேன், அதற்காக வேண்டி நான் எப்படிப்பட்ட காரியத்தை வேணாலும் செய்வேன்
அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாத்தை கூட சில சமயங்களை தூக்கி எறிஞ்சிட்டு பெத்தவங்களுடைய பாசத்தையும் தியாகத்தையும் உணராம வீட்டை விட்டுலாம் ஓடி போயிடுறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். இது எந்த பெண்ணுக்கும் அழகு கிடையாது, எந்த ஆணுக்கும் அழகு கிடையாது. குர்ஆனையும் சுன்னாவையும் சரியான முறையில் படிக்கக்கூடியவர்கள் இந்த தவறை செய்யவே மாட்டாங்க. அந்த பெண்ணை பார்த்தீங்களா, எல்லா பெண்ணுக்கும் ஒரு ஆசை இருக்கும், நம்முடைய கணவர் வந்து இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு. ஆனா அந்த அன்சாரி பெண் தன்னுடைய கணவர் குள்ளமானவராக விகார தோற்றமுடையவராக இருந்தாலும் அல்லாஹுக்காக வேண்டி அதையெல்லாம் வந்து அந்த ஆசையெல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு அந்த ஜுலைபியை திருமணம் பண்றதுக்கு சம்மதிக்கிறாங்க. உங்களுடைய வாழ்க்கை எந்த விதத்திலையும் குறைஞ்சு போகல. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்த்துறாங்க, சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா அவங்களுடைய வரலாற்றுல பின்னாடி வந்து கொஞ்ச நாள் கழிச்சு ஜுலைபி வந்து இறை மார்க்கத்திற்காக வேண்டி போரிடக்கூடிய அந்த போர்ல கலந்துக்கிட்டு ஷஹீதும் ஆகுறாங்க. அது ஒரு தனி சம்பவம். இதுல நமக்கு தேவையான ஒரு விஷயம் என்னன்னா, தன்னுடைய ஆசாபாசங்கள் எதுவாக இருந்தாலும் தான் கொண்ட கொள்கைக்கும் தன் மீது நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய பாசம் வைத்திருக்கக்கூடிய யாருக்கும் எந்த ஒரு நோவினையும் தராமல் அதே சமயத்தில் சரியான ஒரு முறையில் நடந்து கொண்ட அந்த பெண்மணியுடைய வரலாறு நமக்கு எவ்வளவு பெரிய பாடத்தை கற்றுத்தருது. இந்த பாடத்தையும் படிப்பினையும் நாம் உணர்ந்தவர்களாக அசிங்கமான ஆபாசமான எண்ணத்தை தரக்கூடிய அந்த காதல் என்கிற அந்த அசிங்கத்தை விட்டு ஒதுங்கி இம்மையிலும் மறுமையிலும் நாம் வெற்றி பெறுவதற்கு நம்முடைய துணை, சரியான துணை யாரோ அவர்களை தேர்ந்தெடுத்து நமது வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல எண்ணம் கொண்டவர்களாக, நல்ல சிந்தனை உள்ளவர்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் ஆக்கி அருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.